இளையராஜா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டுமான்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் ஆரம்பித்து பேசும்பொழுது திடீர்னு நடுவில் ஓடி வந்து ரஜினி மற்ற கதைகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இளையராஜாவுக்கும் ரஜினிக்குமான நட்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. ரொம்ப இந்த பட்டும் படாமலும் பழகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை போல ஒரு இசையமைப்பாளர் உலகத்தில் உண்டா, அந்த பாட்டு நல்லா போட்டார் இந்த பாட்டு நல்லா போட்டாருன்னு இறங்கி போயிடுவாங்க. ஆனால் ரஜினி அப்படி போக முடியாது. ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அவருடைய அந்த 50வது ஆண்டு விழா பொன் விழாவை வச்சு நாங்கள் ஒரு விழா எடுக்கிறோம்னு சொல்லி யாராவது ப்ரைவேட்டில் ஒரு பில்லை போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கெட்ட பேர் அவருக்கு தான் வரும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை நடந்துச்சு. பாபா படம் சமயத்தில் அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, பாபா படத்தில் பயன்படுத்தின சட்டை கண்ணாடி அது இதுன்னு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவருடைய ஸ்டிக்கரை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் ரசிகர்கள் வர்றதுக்கு டிக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனையாக அன்றைக்கி மாறிடுச்சு. எல்லாரும் ரஜினியை கழுவி ஊற்றிட்டாங்க. முதல்ல அவரை இளையராஜாவை சந்திக்கவே விட மாட்டாங்க. அவருக்கு கீழே ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை தான் நீங்கள் மீட் பண்ண முடியும். அந்த டீமு முறையாக ஒரு பில்லை கொடுத்துருவாங்க, இது விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா கிளம்புங்கன்னுவாங்க. ஆனால் இளையராஜாவை நேரடியாக சந்திக்கிற அளவுக்கு சில பேர் இங்கே இருப்பாங்கல்ல, அவங்க வேணா போய் கேட்கலாம், ஐயா அது மாதிரி படத்தில் பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்கள் டீம் கிட்ட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு வேலையை அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளையராஜாங்கிறவர் நம் வாழ்வோடு கலந்த ஒருத்தர். அவர் இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கு நாம் இத்தனை ஆண்டுகளும் அவரோடு சேர்ந்து பயணிச்சிருக்கோம். இதில் முதலமைச்சரே அவருடைய ரசிகராக இருந்திருப்பார். அவருடைய அப்பா அவரை விட பெரிய ரசிகராக இருந்திருப்பார் இவருடைய பாடல்களுக்கு. அவருடைய பாடல்களை முணுமுணுக்காத பெரிய மனுஷனும் கிடையாது, சின்ன மனுஷனும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா அரசு செலவில் நடப்பதுங்கிறது நல்ல விஷயம். நான் இந்த இடத்துல முதலமைச்சருக்கு கூட மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்கிறேன். என்ன காரணம்னா, காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக இளையராஜாக்கு அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க. அதில் சில விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் பேசினது ஒரு பக்கம், கமல் சார் பேசினது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆனாலும் ரஜினி சாரும் இளையராஜா சாரும் சேர்ந்து பேசினது இன்னொரு பக்கம் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இருந்தாலும் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம பேசுவோம். ஆக்சுவலாக அந்த மேடையில் ரஜினியோ அல்லது இளையராஜாவோ பேசுனதில் எந்த முகாந்திரமும் இல்லை. அவங்க இந்த கடந்த கால நினைவுகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இளையராஜா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டுமான்னு அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ அவர் ஆரம்பித்து பேசும்பொழுது திடீர்னு நடுவில் ஓடி வந்து ரஜினி மற்ற கதைகளை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதான் இந்த பாலியல் நண்பர்கள் நீண்ட காலம் கழித்து சந்திக்கும் போதோ அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதோ எல்லாத்தையும் பேசுவாங்கல்ல, அப்படி தான் அவங்க பேசிட்டாங்களே தவிர இளையராஜாவை அசிங்கப்படுத்தணும்னு ரஜினி ஒரு இடத்துலையும் நினைக்கல. அப்படி நினைக்கக்கூடிய நபரும் அவர் கிடையாது. ஆனால் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, வேணும்னே இளையராஜாவை இவர் மட்டம் தட்டிட்டார், ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பேசினாருன்னு ஏற்கனவே அவர் பேசுனதெல்லாம் தூக்கி போடுறாங்க. நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸை பார்த்தா கூட அவர் வன்மத்தில் பேசலை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. இப்போ இளையராஜாவுக்கும் ரஜினிக்குமான நட்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. ரொம்ப இந்த பட்டும் படாமலும் பழகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை போல ஒரு இசையமைப்பாளர் உலகத்தில் உண்டா, அந்த பாட்டு நல்லா போட்டார் இந்த பாட்டு நல்லா போட்டாருன்னு இறங்கி போயிடுவாங்க. ஆனால் ரஜினி அப்படி போக முடியாது. ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இந்த குடும்ப ரீதியாகவே அவ்வளோ நல்லா பழகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய இன்னொரு சைடு, அந்த கலகலப்பாக பேசுகிற அந்த இன்னொரு சைடு அவர் அங்கே மேடையில் சொல்லணும்னு நினச்சாரு. அதை தான் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டம் எல்லாத்தையும் தப்பாக நினைக்கிற ஒரு கூட்டம் தானே இது. உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு வேணும்னே ரஜினி அவரை காலி பண்ணிட்டாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஷோவில் 2 ஜாம்பவான்கள் சரக்கு ஹீரோயின்லாம் பேசினது ஒரு மாதிரி மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு போய் சேர்க்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்படிலாம் யாரும் அவங்கள தப்பாக நினைக்க போகிறதும் கிடையாது. இன்னொன்று, என்னைக்கோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி திரும்ப சொல்லும் பொழுது அடடா எவ்வளவு ஜோவியலாக இருந்திருக்காங்க அவங்க, எவ்வளோ பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர ஐயோ இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிலாம் அது ஒரு காலம். இன்றைக்கி அவங்க அப்படி இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. சார், இளையராஜா சாருக்கு 50 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அரசு சார்பாகவே விருது விழா வச்சுட்டாங்க. ரஜினி சாருக்கும் அந்த மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ரஜினி இடம் கொடுக்கணும்ல. ரஜினி பல பேர் இங்கே போய் முயற்சி பண்ணிட்டாங்க. சார் நாங்கள் உங்களுக்கு 50வது ஆண்டு விழா நடத்துகிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நீங்கள் டேட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் பணமெல்லாம் கேட்கல.
அவருக்கு என்னவோ அது வந்து நாம் என்ன பெருசாக சாதிச்சிட்டோம்னு நினச்சாரா, அல்லது வந்து என்ன காரணத்தினால அது வேண்டான்னு உறுதியாக மறுத்துட்டார். இன்னொன்று, இங்கே அவருடைய அந்த 50வது ஆண்டு விழா பொன் விழாவை வச்சு நாங்கள் ஒரு விழா எடுக்கிறோம்னு சொல்லி யாராவது ப்ரைவேட்டில் ஒரு பில்லை போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கெட்ட பேர் அவருக்கு தான் வரும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை நடந்துச்சு. பாபா படம் சமயத்தில் அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, பாபா படத்தில் பயன்படுத்தின சட்டை, கண்ணாடி, அது இதுன்னு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவருடைய ஸ்டிக்கரை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் ரசிகர்கள் வர்றதுக்கே டிக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனையாக அன்றைக்கி மாறிடுச்சு. எல்லாரும் ரஜினியை கழுவி ஊற்றிட்டாங்க. ஆனால் தவறு அவங்க மனைவி பண்ணு. அவர் அன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தார். ரஜினிக்கு மிகப்பெரிய கெட்டப்பேராக மாறிச்சது. அது மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. அதனால் யார் கேட்டாலும் வேணான்ட்டார். எனக்கு தெரிஞ்ச அரசு நிச்சயமாக கேட்டிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு அரசு இந்த வேலையை செய்யலாமா, அரசு பணத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. ஆனால் தன் கீழே இருக்கிற மக்கள் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே இருக்கும் பொழுது அவங்களை கௌரவிக்கணும்னு ஒரு அரசு நினைக்கிறது எப்போவுமே தவறு இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் அரசவை கவிஞர்னு ஒருத்தர் இருந்தார், அரசவை நர்த்தகின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் காரு, கவர்மெண்ட் பிஏ, கவர்மெண்ட் ஃபோனு எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ அரசுங்கிறது ஒரு ஒரு இந்த மாதிரி கலை உலகத்திலிருந்து வருகிறவளுக்கு கொடுக்குற மரியாதை. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இன்னொன்று, இளையராஜாங்கிறவர் நம் வாழ்வோடு கலந்த ஒருத்தர். அவர் இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லைங்கிற அளவுக்கு நாம் இத்தனை ஆண்டுகளும் அவரோடு சேர்ந்து பயணிச்சிருக்கோம். இதில் முதலமைச்சரே அவருடைய ரசிகராக இருந்திருப்பார். அவருடைய அப்பா அவரை விட பெரிய ரசிகராக இருந்திருப்பார் இவருடைய பாடல்களுக்கு. அவருடைய பாடல்களை முணுமுணுக்காத பெரிய மனுஷனும் கிடையாது, சின்ன மனுஷனும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா அரசு செலவில் நடப்பதுங்கிறது நல்ல விஷயம். நான் இந்த இடத்துல முதலமைச்சருக்கு கூட மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்கிறேன். என்ன காரணம்னா, சித்தாந்த ரீதியாகவே அவர் வந்து இளையராஜா வேற, திமுகங்கிறது வேற சித்தாந்த ரீதியாக. அதே மாதிரி அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே பிஜேபியினுடைய பின்னணியில். அப்படிப்பட்ட ஒருத்தரை அது எல்லாத்தையும் மறந்து தூக்கி தூர வச்சுட்டு ஒரு இசைக்கலைஞனாக மட்டுமே நாங்கள் உங்களை கொண்டாடுறோம்னு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாருல, அது நிச்சயமாக அதெல்லாம் பெரிய மனசு. சார், அதே போல் இளையராஜா சம்மந்தப்பட்டு சர்ச்சைகளும் ரீசெண்டாக நிறைய வந்துட்டு இருந்துச்சு. நிறைய படங்களில் அவரோட பாட்டு காப்பிரைட்ஸ் பண்ண மாதிரி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கூலி படத்துலையும் வந்திருக்கு. ஒருவேளை பர்மிஷன் கேட்டால் அவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி போனவங்க எல்லாருக்குமே பில் வாங்கிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. அப்படிலாம் அதெல்லாம் ஒரு மித்து. அவர்கிட்ட போய் கேட்டால் அவரே சும்மா கொடுத்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மித்து. அது 1-2 பேருக்கு நடந்திருக்கலாம். இப்போ சன் பிக்சர்ஸ் எல்லாம் பெரிய தொகை கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்கெல்லாம் ரொம்ப ப்ராப்பரான கார்ப்பரேட் கம்பெனி. அவங்க வந்து ஒருவருடைய பாடலையோ அல்லது ஏதோ ஒன்று பயன்படுத்தும் போது நாளைக்கு சிக்கல் வந்துடும், ப்ராப்பராக என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான். இப்போ நான் இன்றைக்கி கூட தண்டகாரண்யம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் இளையராஜாவோட 2 பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. 2மே அற்புதமான பாட்டு, சரியான இடத்துல பொருத்தப்பட வேண்டிய பாட்டு. அது 2ஐயும் பயன்படுத்தியிருக்காங்க. நான் விசாரித்தேன், என்னங்க இப்படி பயன்படுத்தியிருக்கீங்களே, நாளைக்கு நோட்டீஸ் அனுப்புனா என்ன பண்ணுங்க? இல்லைங்க, முறையாக பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சிக்கல்னா, இளையராஜா அவருடைய பாடல்களை ஒரு ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரைட்ஸு நான் தான் கொடுக்கணும், இளையராஜாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. இளையராஜா என்ன சொல்கிறாரு, நான் தான் ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கொடுத்தா அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ விஷயம் கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் இது யாருக்குங்கிற தீர்ப்பு முறையாக வர்ற வரைக்கும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆடியோ நிறுவனத்திட்ட பர்மிஷன் வாங்கி படத்தில் சேர்த்திங்கன்னா இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவார். இளையராஜாட்ட பர்மிஷன் வாங்கி படத்தில் சேர்த்தா ஆடியோ நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பும். 2த்துக்கு நடுவில் கடந்து தயாரிப்பாளர்கள் தவிச்சிட்டு. சார், இது மட்டும் இளையராஜா சார் சொல்கிறத தாண்டி, மக்கள் சொல்கிறத தாண்டி அவரோட தம்பியே சொல்லியிருக்காரு பர்மிஷன் கேட்டிங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லிட்டு. இது வந்து பர்மிஷன் கேட்கும்போது அது ஒரு தப்பாக போவாதா? கேட்டோம், அவர் காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாதா? முதல்ல அவரை இளையராஜா சந்திக்கவே விட மாட்டாங்க. அவருக்கு கீழே ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை தான் நீங்கள் மீட் பண்ண முடியும். அந்த டீமு முறையாக ஒரு பில்லை கொடுத்துருவாங்க. இதுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா கிளம்புங்கண்டுவாங்க. ஆனால் இளையராஜாவை நேரடியாக சந்திக்கிற அளவுக்கு சில பேர் இங்கே இருப்பாங்கல்ல, அவங்க வேணால் போய் கேட்கலாம், ஐயா இது மாதிரி படத்தில் பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்கள் டீம்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு வேலையை அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் போய் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமான்னா அது கிடையாது. சார், 80s 90s தாண்டி இப்போ வர படங்களிலும் இளையராஜா சாங்ஸ், பழைய சாங்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னா, அப்போ இப்போ வரவங்க சாங்ஸ்லாம் புதுசாக எடுக்கிறதுக்கு பின்தங்கிட்டாங்களா? கட்டாயமாக, அதில் என்ன சந்தேகம்? இளையராஜா தான். ஒரு சூரியன் ஒரு நிலா மாதிரி இளையராஜான்னா ஒருத்தர் தான். அவரை பின்பற்றி 1000 பேர் வரலாம், ஆனால் இளையராஜாவாக முடியாது. இன்றைக்கி பல பேர் வந்து ஒரு வரட்டு பாடல்களை தான் போட்டுட்ருக்காங்க. ஒரு நல்ல
அழகான மெலடி, இளையராஜா அளவுக்கு மெனக்கட்டு பாடல்கள் போடுறவங்க யாருமே இல்லை. இளையராஜா அப்படி லெஃப்ட் ஹேண்டில் போட்ட பாட்டெல்லாம் இன்றைக்கி 6 மாதத்துக்கு ஒரு பாட்டுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் அப்படி உட்காந்தாருன்னா பாட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த இதில் ஃபங்க்ஷனில் ரஜினி சொன்னார்ல, ஊர்லலாம் நெல்லை கொட்டி ஒருத்தர் தள்ளிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் பிடிச்சிட்டே இருப்பாருன்னு. அந்த மாதிரி வந்து சரஸ்வதி அப்படி நெல்லை தள்ளிக்கிட்டே இருக்காரு, இளையராஜா எடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னார்ல, அதுதான் உண்மை. அவர் உட்காந்தாருன்னா ஒரே நேரத்தில் ஒரு 25-30 டியூனை எடுத்து போட முடியும். ஆனால் ஆரி ஜெயராஜ் மாதிரி ஒருத்தர்லாம் 6 மாதத்துக்கு ஒரு பாட்டை கொடுக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர் இளையராஜா எங்கே இருக்கார், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு. அப்போ இந்த காலம் இல்லை, இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் இளையராஜா பாடலை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வர பெரிய பெரிய படங்கள்லாம் என்ன சொல்கிறது, ஓவர் ஹைப் கொடுத்து ப்ரொமோஷன்லாம் பண்ணி அது பெருசாக போகாதுன்றதுனாலேயே அடுத்தடுத்த டிரெக்டர்ஸ்லாம் என்ன ஒரு பதிவு பண்ணிடுறாங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, இந்த படத்தை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் அப்படின்றதுல நெல்சன் அவர்களும் திரும்பியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எதனால் இந்த ஒரு பதிவை முன்னாடியே போட்டுருங்க? இல்லை, அண்மை காலமாக பெரிய படங்களுக்கு வந்து ஆபத்து தான். ஏன்னா தங்குவாவில் பயங்கரமாக அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ஷூர்கிட்டு 1000 கோடி அடிக்கும் அப்படி இப்படின்னு படக்குழுவினரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பெரிய அடி விழுந்தோன்னே அதுக்கப்புறம் வந்த இந்தியன் 2 படமாகட்டும் அல்லது வந்து தக்லை படமாகட்டும், இந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாமே பெரிய அளவு பப்ளிசிட்டி பண்ணி கீழே விழுந்துருச்சு. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ பெரிய அளவு ஹைப் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அந்த எதிர்பார்ப்போடு வர்றவனுக்கு அதில் ஒரு 50% இல்லைன்னா கூட டென்ஷன் ஆகிடுறான். அப்போ பிளாங்காக வாங்க, என் படத்தை பார்க்குறதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளாங்காக வாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான் அது. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.